வியூவர்ஸ், உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம் வியூவர்ஸ். பிரியாணி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு. இந்த பிரியாணி குறிப்பா 2 வகையில செய்றாங்க. ஒன்னு ரா பிரியாணி. இதுல வேக வைக்காத அரிசியும் காய்கறிகள் அல்லது மாமிசம் இது ரெண்டையும் லேயர் பை லேயரா ஹேண்டி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பெரிய பாத்திரத்துல வச்சு தம்ல சமைக்கிறாங்க. இன்னொரு வகை வேக வச்ச அரிசியையும் காய்கறிகள் அல்லது மாமிசத்தை ஹேண்டில லேயர் பை லேயரா வச்சு சமைக்கிறாங்க. பிரியாணி ஒவ்வொரு ரீஜன்லயும் ஒவ்வொரு மாதிரி சமைக்கப்படுது. இதுல ரொம்ப ஃபேமஸான 10 வகை பிரியாணியை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்டை தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. முகல் பிரியாணி. முகலாய மன்னர்கள் சமையல சாப்பாட்டுக்காக மட்டும் பயன்படுத்தாம அது ஒரு கலையாவும் பார்த்திருக்காங்க. ஒவ்வொரு உணவோட சமையல் குறிப்புகளை பத்திரப்படுத்தி வைக்கிற அளவுக்கு சமையலுக்கும் சாப்பாட்டுக்கும் ருசிக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இந்த முகல் பிரியாணி அந்த காலத்துல அரசர்களுக்காக ஸ்பெஷலா சமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அரசர்கள் சாப்பிடறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும் இந்த பிரியாணி. ஹைதராபாத் பிரியாணி. ஹைதராபாத் பிரியாணி வேர்ல்டு ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாங்க. அரசர் அவுரங்கசீப் ஹைதராபாத்தோட ரூலரா நிசாமுல் முல்க அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஹைதராபாத் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆனதா சொல்றாங்க. கல்கத்தா பிரியாணி. பெங்காலி உணவுகள் போலவே கல்கத்தா பிரியாணியும் ஒரு ஸ்வீட்னஸோட இருக்கும். இந்த பிரியாணில கோல்டன் ஃப்ரை பண்ணப்பட்ட உருளைக்கிழங்கு சேர்த்து ரொம்பவும் சுவையா இருக்குமா. திண்டுக்கல் பிரியாணி. இந்த பிரியாணியோட முக்கியமான தனித்துவம் என்னன்னா இதுல பயன்படுத்தப்படுற ஜீரக சம்பா அரிசி தாங்க. மத்த பிரியாணில அதிகமா பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்றாங்க. லக்னோ பிரியாணி. மத்த பிரியாணியை விட இதுல மசாலா பொருட்கள் டேஸ்ட் கொஞ்சம் மைல்டா இருக்கும். அதுக்கு காரணம் மீட்டோட மசாலா பொருட்கள் சேர்த்து தண்ணில ரொம்ப நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி தயாரிக்கிறது தான். ஆர்காட் பிரியாணி. இந்த பிரியாணி ஆம்பூர் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். சுவையும் மனமும் அதிகமா இருக்கு இந்த ஆர்காட் பிரியாணில. மெமோனி பிரியாணி. சிந்தி பிரியாணி போலவே இருக்கும் இந்த பிரியாணி. தலாசரி பிரியாணி. மலபார் மசாலா பொருட்கள் இந்த பிரியாணில பயன்படுத்தப்படுது. இந்த பிரியாணில இனிப்பு சுவையும் காரமும் சேர்ந்திருக்கும். கைமா அப்படின்ற அரிசியில இதை செய்யறாங்க. அதோட நிறைய முந்திரி பருப்பு சேர்த்தும் செய்யறாங்க. பிரியாணி கிரேவி தனியாவும் சாதம் தனியாவும் செஞ்சு பரிமாறும் போதுதான் இதை ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பரிமாறுறாங்க. கம்பு பிரியாணி. அசாம்ல இந்த பிரியாணி ரொம்பவே ஃபேமஸ். இந்த பிரியாணியோட தனித்துவமே சிக்கன் கூட காய்கறிகளை சேர்த்து வேக வச்சு அதுல மசாலா போட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்து செய்யறதாங்க. தஹாரி பிரியாணி. இது ஒரு வெஜிடபிள் பிரியாணி. மைசூர் திப்பு சுல்தான் ஆட்சி காலத்துல இந்த பிரியாணி கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. இந்த தஹாரி காஷ்மீர்ல ரொம்பவும் ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டும் கூட. என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவையான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை உள்ளவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.